அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான தென்னந்தோப்பு 4 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தொலைவிலே அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் செம்மண் சாயல் பூமிங்க, சூப்பராக இருக்கும். நல்ல தண்ணீர் வசதி நல்லாயிருக்கு. சுற்றிலுமே பார்த்திங்கனாக்க பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு சுற்றிலுமே எல்லாம் இந்த ஏரியா முழுசுமே தோப்பு தான் இருக்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சேலம் டு வேலூர், தும்பல், கருமந்துறை செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 270 டு 300 மரங்களுக்குள்ளே இருக்கும். நம்ம கவுண்டிங் பண்ணலைங்க. அது மாதிரி தனி கிணறு, இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி போர்வெல் வசதி இருக்குது. அதுக்கு ஒரு இலவச மின்சார வசதி இருக்குது. 2 இலவச மின்சார வசதி இருக்குங்க. நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல தென்னை மரங்கள் நல்ல காப்பு சூப்பராக இருக்குது. நீங்கள் நீட்டாக பராமரிப்பு செய்துக்கிட்டிங்கன்னா அருமையாக நல்ல காய் பிடிச்சிக்குங்க. அது மாதிரி இன்றைக்கி தேங்காயெல்லாம் நல்ல விலைக்கு போயிட்டுருக்கு. அந்த தோட்டத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டி பார்த்துட்ருக்கீங்க. அதாவது போர்வெல் தண்ணி எடுத்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க. கிணற்று தண்ணி அது தனி மோட்டார் வச்சு ஓட்டிக்கிறாங்க. இதுலேயும் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி இதிலேருந்து மோட்டார் வச்சு அழகாக பாய்ச்சிக்கிறாங்க. அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை. எல்லா மரங்களுக்கும் நல்ல சிறப்பாகவும் பாயும், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அது மாதிரி மரத்துக்கு நல்ல கேப் இருக்குங்க. நீங்கள் இதில் பாக்குத்தோப்பு அமைக்கலான்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அமைச்சிக்கலாங்க. நல்ல ஒரு மரத்தோட ஒரு மரத்து மட்டையை மோதாமல் நல்ல கேப் விட்டு இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடையில இப்பயே பாக்கு கன்றுகள் நடவு செய்துட்டிங்கன்னா அது ஒரு 5-6 வருடங்கள் கழித்து வரும்போது அது வருமானத்துக்கு வந்துடுங்க. அருமையான தோப்பு. இது பாதை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பாதைங்க. 500 மீட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா போகிற வழியில் இடையில 2-3 தோட்டங்கள் இருக்குது. அந்த 2-3 தோட்டத்துக்காருக்கும் பாத்தியப்பட்டது, இவருக்கும் பாத்தியப்பட்டதுங்க. அதனால் பாதை பிரச்சனை இல்லை. இந்த லேண்டினுடைய மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா மழைநீர் செல்லக்கூடிய சிறிய வாய்க்கால் இருக்குங்க. அதனால் மழை காலங்களில் சிறிதளவு அதில் அந்த வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணீர் போகும். ஆனால் வயலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அந்த வயல் வழியாக வழிஞ்சி போகிற தண்ணி மட்டும்தான் போகுங்க. அதனால் தண்ணீர் வசதி நல்ல ஏரியாவிலையும், அதாவது பஸ் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. வாங்கி நீட்டாக நீங்கள் பராமரிப்பு செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வருமானம் கிடச்சிருங்க. வருஷத்தில் பார்த்திங்கன்னா 4-5 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வாங்கி நீட்டாக பயன்படுத்திக்குவாங்க. நல்ல தோட்டம். அது மாதிரி நீங்கள் ஆடு மாடுகள் வச்சு கட்டி பராமரிக்கலான்னாலும் இதில் செஞ்சுக்கலாங்க. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னாக்க கேப் நிறையா இருக்கிறதுனால பண்ணைகள் கூட எதனாச்சும் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க அழகாக அமைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்ல இடம், சூப்பரான பூமி தேவை அப்படிங்கிறீங்க. என்னுடைய நம்பர் பாக்கி அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதனுடைய விலை நிலவரமும் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறைய தோட்டங்கள், வீடுகள், வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக அனைத்து இதுவுமே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தர முடியும். அது மாதிரி நிறைய லேண்டுகள் அப்லோடு செய்யாத இடங்களும் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட் சொல்லி கால் பண்ணியும் கேளுங்க. சிறப்பாக பார்த்துட்டு அழகாக உங்களுக்கு செல் பண்ணியும் கொடுத்துடலாம். அது மாதிரி வாங்கியும் கொடுத்துர்லாங்க. நல்ல இடங்கள் நிறைய நம்மகிட்ட கைவசம் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், மரத்தெல்லாம் காய் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட் வேணும்னாலும் நம்மகிட்ட நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த ஏரியாவில் போய் நம்ம வாங்கிக்கணுங்க. அதனால் வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். டைம் பாஸ்கால் தயவுசெய்து வேண்டாம். அது மாதிரி வாங்கலாம் அப்படின்னாக்கா உங்கள் கையில் அமௌண்ட் இருக்குது, ரெடியாக இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போய் இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேண்டு சேல் பண்ணிட்டு வரணுன்னா அதை ஃபஸ்ட்டு சேல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து இடம் பார்த்து வாங்கிக்கலாங்க. ஏன்னா கையில் அமௌண்ட் வச்சு பேசணுன்னா தான் ரேட்டும் நமக்கு கொஞ்சம் குறைச்சி கிடைக்குங்க. இல்லை நம்ம 3 மாதம் 6 மாதம் 4 மாதம் டைம் கேட்டோம்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.